ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேயே நம்ம எப்படி புளி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வரமிளகா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா. உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு அந்த தண்ணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ரைஸ்க்கு தண்ணி அதை ஈக்குவல் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் அண்ட் தென் சாம்பார் தூள், வீட்டு சாம்பார் தூள் இருந்தால் வீட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வாங்குகிற தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்களா உப்பு, கல் உப்பு நல்லா ஒருக்கா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இப்போ ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சூடாக சர்வ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி